நான் காலால் நடக்கிறேன், நான் கையால் எடுக்கிறேன், நான் கத்தியால் பழம் நறுக்குகிறேன். 3 வச்சுங்களேன், 2 வச்சுப்போம். நான் கையால் பழத்தை எடுத்தேன், நான் கத்தியால் பழத்தை திருத்தினேன் சொல்லுகிறோம். நான் இந்த கையால் பழத்தை எடுத்தேன்னு சொல்கிறதுக்கும், நான் வாயால் பேசினேன், நான் கண்ணால் பார்த்தேன் என்கிற இடத்துலெல்லாம் நம்ம அப்படியே பேசின்னு இருக்கோம். நான் பார்த்தேன், நான் எடுத்தேன், நான் திருத்தினேன், நான் நடந்தேன். உண்மை அதுவா? நான்கிறது ஆத்மாவை குறிக்கும். ஆனால் நடக்கிறது காலால் தான், எடுக்கிறது கையால் தான், பேசுறது வாயால் தான். யாரும் இப்போ அதை அப்படி சொல்லிட்டு இருக்கலையோ இப்போ. அப்போது நான் வாயால் பேசினேங்கிறது, நான் பேசினேன்னு சொல்லச்சே அந்த பேச்சு என்னளவுக்கு வந்துடுத்தோ இல்லையோ. உடல் தான் வாய் தான் பேசின்னு இருக்கு. ஆனால் அந்த நான்கிறதும் வாய்ங்கிறதும் உடலும் ஆத்மாவுமாக இருக்கே. நான் ஏன் இந்த கைங்கிற வார்த்தையை விட்டுடுறேன், ஏன் வாய்ங்கிறத விட்டுடுறேன், ஏன் கண்ணுங்கிறத விட்டுடுறேன்? சாமி, என் கண்ணு தானே அது, ஏன் வாய் தானே, ஏன் கை தானே. அப்போ நான் பண்ணானா அது பண்ணா என்ன? நானே கையா? நான்கிற ஆத்மா பிறந்து போனப்புறம் கையும் காலும் கீழே தான் கிடக்கிறது. ஆனால் இப்போ நானே கைன்னு சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ கை என்ற சொல் இந்த கை உருவத்தை குறித்து இந்த கைக்குள்ளே இந்த உடலுக்குள்ளே இருக்கும் ஆத்மாவளவுக்கு போகும். அதோட நிற்காது. ஆத்மா உள்ள புகழணும்னாலே அவ்வாத்மா பிரம்மத்தை தனக்குள்ள கொண்டவர். அப்போ கைங்கிற சொல்லே அவரளவுக்கு போடும், காலுங்கிற சொல்லே அவரளவுக்கு போகும், இங்கெங்கேயும் நிற்காது. இதைத்தான் பர்யவசானம்னு சொல்லுவார்கள். ஆக எந்த சொல்ல சொன்னாலும் அது நேர பிரம்மத்தையே குறித்து விடுகிறது. ஏனெனில் அந்த சொல்லால் சொல்லப்படும் பொருள் எதுவோ அந்த பொருள் ஒரு ஜீவாத்மாவுக்கு உடலாக இருக்க போகிறது. அந்த ஜீவாத்மாவுக்குள்ளேயே பிரம்மந்தான் வியாபித்திருக்கிறார். அப்ப பிரம்மத்தை அனைத்துமாக பார்க்கலாம். பிரம்மமே உலகம் அப்படின்னு ஏன் சொல்றோம்னால், உலகம் வேறுதான், பிரம்மம் வேறுதான். ஆனா பிரம்மமே உலகம்னு ஏன் சொல்றோம்? உலகம் முழுக்க பிரம்மம் வியாபித்திருக்கிறபடியால் எனக்குள்ள அவர் தான் வியாபிச்சிருக்கார், உங்களுக்குள்ள அவர் தான் வியாபித்திருக்கிறார். அப்ப அனைத்துக்குள்ளும் வியாபித்திருக்காரோ இல்லையோ. அதைத்தான் தந்தையார் உத்தாலகர் ஸ்வேதகேதுவின் இடத்துல சொல்லிருக்கார். ஐததாத்மியம் இதம் சர்வம். இதம் சர்வம், இதோ நாம கண்ணால பார்க்கிற இவை அத்தனையும் ஐததாத்மியம், பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்ட தன்மை உடையவை. இதோ கடிகாரம், கடிகாரத்துக்கு என்ன சுவாமி தன்மை? மணி காட்டும்னு சொல்லிடுவோம் இல்லையோ. ஆனால் ரிஷி அப்படி சொல்ல மாட்டேங்கிறார். இப்போ பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்ட தன்மை. ஏனெனில் கடிகாரம்ங்கிற பேரும் மணிகாட்டும் தன்மையும் கடிகாரம் என்னும் உருவமும் அவர் உள்ள புகுறவே தானே இதுக்கு கிடைச்சிது. இல்லைன்னா இதுக்கு கடிகாரங்கிற பேர் இல்லை. பிரளய காலத்தில் அதுக்கு அந்த பேர் இருந்ததா? பிரளய காலத்தில் இதுக்கு புத்தகம்ங்கிற பேர் இருந்ததா? இருக்கவே இல்லையே. இப்போதானே அதுக்கு அந்த பேரு, நாமம், ரூபம் எல்லாமே ஏற்பட்டது. அப்போ பகவான் உள்ள புகுந்தபடியால தான் பெயர் வேறுபாடு, உருவ வேறுபாடு அனைத்தும். ஆகையால் இந்த சொல்லே பிரம்மத்தை குறிக்கும். அனைத்துக்குள்ளும் அவர்தான் வியாபித்திருக்கிறார். அப்ப பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவை இவை அனைத்தும். இதம் சர்வம், இவை அனைத்தும் ஐததாத்மியம், பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்ட தன்மை உடையவை. ஏஷா ஆத்மா யஸ்ய ச ஏததாத்மா. அதை ஏததாத்மான்னு வச்சுப்போம். பிரம்மம் ஆத்மா எதற்கெல்லாமோ, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி யாருக்கும் சரி. அப்போ நாமெல்லாம் ஏததாத்மா. நம்முடைய தன்மை யாது? ஐததாத்மியம். நம்ம இடத்துல இருக்கிற தன்மை ஐததாத்மியம், பிரம்மத்தாலே வியாபிக்கப்பட்டிருக்கும் தன்மை. இதில் யாருக்குமே வித்தியாசம் கிடையாது. இதில் மண்ணு மட்டை ஆடு மாடு மனுஷன் தேவன் கந்தர்வன் யக்ஷன் யாருக்குமே வேறுபாடு கிடையாது. அனைத்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்தால் ஈக்குவல் ஆயிடுவோம். பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவர்கள். அப்போ பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத, பிரம்மத்தாலே வியாபிக்கப்படாத ஏதேனும் பொருள் உண்டா என்றால் நேஹ நானாஸ்தி கிஞ்சன, அப்படி ரெண்டாவது பொருளே கிடையாது. சாஸ்திரம் சொல்றது இரண்டாவது பொருள் இல்லை. இரண்டாவது பொருள் இல்லைன்னா என்ன? 250 இருக்கு, 2.5 லட்சம் இருக்கு. ஆனா பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத இரண்டாவது பொருள் இல்லை. யார் ஒருத்தன் தப்பான பார்வை பார்க்கிறார், பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத இரண்டாவது பொருள் இருக்குன்னு பார்த்தாலே அவன் மிருத்யுவத்தான் அடைகிறான். அவன் மறுபடியும் சம்சாரத்தை அடைகிறான். அப்ப பிரம்மம் அனைத்துக்கும் அந்தராத்மாவாய் உள்ளது. அது எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கு. ஹே ஸ்வேதகேதோ தது த்வமசி, அந்த பிரம்மந்தான் உனக்கும் அந்தராத்மாவாக உள்ளது. இதைத்தான் தந்தையார் ஸ்வேதகேது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிரபஞ்சம் முழுக்க நீ கண்ணால் பார்க்கிற சித்து அச்சித்துக்கள் அனைத்தும் பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவை, பிரம்மத்தாலே வியாபிக்கப்பட்டவை அப்படிங்கிறத முதல்ல சொல்லி முடிச்சிருந்தார். தத் சத்தியம், இதுதான் மெய், இதுதான் உண்மை.
ச ஆத்மா, அந்த பிரம்மந்தான் அனைத்துக்கும் ஆத்மாவாக இருக்கும். தத்து தமசி, அந்த பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவனாய்த்தான் நீயும் இருக்கிறாய். அப்ப அந்த பிரம்மந்தான் உனக்கு அந்தராத்மா. ஏன்னா அனைத்துக்கும் அந்தராத்மா அவர் தானே. இப்போ இந்த நாட்டிலே பல வீடுகள் இருக்கு, பல ஊர்கள் இருக்குன்னு வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ராஜா இருக்கார். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் அவர் தான் ராஜா. உடனே ஒருத்தர் அங்கேருந்து இருந்திருந்தார். அவர் மூலையில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் உட்காந்துருக்கார். அவர் பார்த்து அப்போ எனக்கு அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்கும் அரசன்னு சொன்னேன்னா நீ மட்டும் விதிவிலக்கா, உனக்கும் அவர் தான் ராஜா அப்படிங்கிற மூல்யோ. அதே போல அனைத்தும் பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவை. ஆகையால் நாமும் பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவர்களே. இந்த திருஷ்டி, இந்த பார்வை வந்துடுத்தினால்தான் அனைத்திலும் பிரம்மத்தை பார்க்க முடியும். நம்மிடத்தில் பிரம்மத்தை பார்க்கலாம், பிரம்மத்திடத்தில் நம்மை பார்க்கலாம். இதுதான் தத்துவமசி வாக்கியார்த்தம். தத்துவமசி வாக்கியார்த்தம்னு சொல்லுவா. ரொம்ப ஆச்சரியமான வாக்கியம் இது, சாந்தோக்கிய உபனிஷதே. அதை அப்படியே சொல்றாப்புலதான் இந்த இடத்தை சுகாச்சாரியர் நமக்கு விளக்கமா சொல்லியிருக்கு. இந்த உயர்ந்த கருத்து மலையத்வஜ பாண்டியருக்கு வந்தது. அவன் தவம் புரிந்து கொண்டிருக்கிறான். மேற்கொண்டு அவன் நிலை என்னன்னு காத்திருந்து பார்ப்போம்.